Praise Lord, this is Diana. So, without wasting the time, let us get into the Word of God. இன்னைக்கு கர்த்தர் என்னோட பேசினதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன். தட்ஸ் in English from NIV, Jeremiah chapter 30, verse 17. But I will restore you to health and heal your wounds, declares the Lord, because you are called an outcast, Zion, for whom no one cares. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாரத்தோட பேஸ் என்ன அப்படின்னா, கர்த்தர் வந்து தன்னோட ஜனங்களை சிறையிருப்புக்கு அனுமதிச்சிருப்பாரு. அங்கேருந்து அவங்கள திரும்பியும் அவங்களோட ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவேன் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசிக்கு வார்த்தைகளாலையும், அதாவது வாக்குத்தத்தங்களாலும் தீர்க்க தரிசனத்தினாலும் உரைப்பார். அதை எரேமியா தீர்க்கதரிசி எழுதுவார். இதுதான் வந்து இந்த அதிகாரத்தோட அடிப்படை. இது வந்து எப்படி முடிப்பார்னா, ஒரு சூப்பர் பாசிட்டிவாக முடிப்பார். அது 24வது வசனம். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். கண்டிப்பாக அவர் சொன்னால் அதை செஞ்சு முடிப்பார். நடுவில் யார் வந்தாலும் அவங்க வந்து துன்மார்க்கர் தான். கர்த்தர் நினைக்கிற நினைவுகளுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து அதை தடுக்கிறாரு, கர்த்தர் நடப்பிக்கிற விஷயத்த வந்து தடுக்கிறாரு, ஒருத்தவங்க வந்து தடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கர்த்தர் பார்வைக்கு துன்மார்க்கரானவங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னை மேட்டிமையாக நினைக்கிறாங்க இல்லையா கர்த்தருக்கு முன்னாடி. அதை வந்து கர்த்தர் என்றைக்குமே விரும்ப மாட்டார். அதுதான் அதுக்கு முந்தின வசனம் சொல்லியிருப்பார், துன்மார்க்கனுடைய தலையின் மேல் மோதும் அந்த ஒரு சுழல் காற்று அப்படின்னா சொல்லியிருப்பார். ஸோ நமக்கு இன்றைக்கி கொடுத்த வசனத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா பாசிட்டிவ் நோட்டில் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கர்த்தர் வந்து ஒன்று சொல்லிவிட்டு அதை செஞ்சு முடிப்பாருன்றது தான் இந்த அதிகாரத்தோட நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் வந்து முடிச்சிருப்பார். ஸோ அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். விசாரிப்பற்ற சீயோன் அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. சீயோன்னாலே வந்து கர்த்தரை உடையவர்கள் தான். சீயோன் நகரம்னா என்னது? கர்த்தரோட நகரம். கர்த்தர் இருக்கிற நகரம் தான் சீயோன். அந்த நகரத்தை சார்ந்தவங்க தான் சீயோன் வாசிகள்னு வச்சுக்கோம். சீயோன் குமாரத்தின்பார் இல்லையா? இல்லை, கர்த்தரை உடையவர்கள் தான் அவங்க. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. இப்போ ஏன் அவங்கள வந்து விசாரிப்பற்ற சீயோன்னு சொல்கிறாங்க? இப்போது நீங்கள் உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பா கூட ஃபேமிலியாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் இருக்கீங்க. அங்கே அவங்க கூட இருக்கிற எல்லாருக்குமே உங்களை நல்லா தெரியும். உங்களுக்காக வந்து ஒரு கஷ்டம்னா அவங்க உங்களுக்கு வந்து நிற்பாங்கல்ல. இப்போ யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டா, என் ஃப்ரெண்டை இப்படி சொல்ல போச்சு, என் பையனை இப்படி சொல்ல போச்சு, என் பொண்ணை இப்படி சொல்ல போச்சுன்னு கேட்குறதுக்கு அவங்க வந்து நிற்பாங்க. உங்களை ஆதரிக்கிறதுக்கு அவங்க வந்து நிற்பாங்க. கரெக்டாக? ஆனால் நீங்களே சிறையிருப்புக்கு போயிருக்கிறீங்க. அதாவது இந்த தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு அவங்க சிறையிருப்பாக போயிருக்கிறாங்க. அனுமதித்தது கர்த்தர் தான். அவங்க வந்து கர்த்தர் தான் அவங்கள அங்கே சிறைப்பட்டு போக பண்ணார், அவங்களோட அக்கிரமங்களின் நிமித்தம். அங்கே உங்களை அடித்தா, உங்களை திட்டினா, உங்களை என்ன சொல்கிறது, ஃபிசிக்கல் அப்யூஸ், வேர்பல் அப்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் உங்களை பண்ணால் உங்களை கேட்குறதுக்கு யாராவது இருக்காங்களா? சிறைப்பட்டு போயிருக்கீங்க, சிறையிருப்பில் இருக்கிறீங்க. உங்களை வந்து எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்துகிறாங்க. வார்த்தையாலையும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி. அப்படி உங்களை அடித்து போட்டால், உங்களை வந்து இந்த மாதிரி வார்த்தையால் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தினா, நீங்கள் கண்ணீர் வடித்தா, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா, உங்கள் கஷ்டத்தில் உங்களுக்கு யாராவது இருக்கிறாங்களா அந்த இடத்துல? இருக்கவே மாட்டாங்க இல்லை. அதுதான் விசாரிப்பற்ற சீயோன் இல்லை, விசாரிப்பற்ற நிலைமை தான் சிறையிருப்பின் நிலைமை. ஆனால் அந்த சிறையிருப்பு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். அது என்னென்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நம்ம எவ்வளோ கண்ணீர் விட்டாலும், நம்ம நேராக யார்கிட்ட தான் போவோம் தெரியுமா? கர்த்தர்கிட்ட தான் போவோம். அந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த சிறையிருப்பின் காலம் வந்து கற்றுக் கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் காட் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும். இதுக்காக அவரோட வழியில் நம்ம நடக்கணுன்றதுக்காகவே கர்த்தர் வந்து
சிறையிருப்புக்குள்ள ஒப்பு கொடுத்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்ல? அது எந்த அளவுக்கு கடினமான காலமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து கர்த்தரோட வந்து நம்ம உறவு ரொம்ப ஐக்கியமாயிரும். ஏன்னா, அவர் மாத்திரம் தான் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு ஆறுதல் தர முடியும். அவர தவிர யாராலயுமே எந்த சூழ்நிலையும் தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணா இருக்கட்டுமே, வானத்திலருந்து அக்கினி கூட அ விழட்டும். ஆனா, நீங்க கர்த்தர நோக்கி கர்த்தரே அப்படின்னு நீங்க வந்து கூப்ட்டு அவர்கிட்ட நீங்க உண்மையா, அதாவது சின்சியரா நீங்க ஒண்ணு கேட்கும்போது, கர்த்தரால அவங்கள அந்த சிச்சுவேஷன்லருந்து காப்பாத்தாம இருக்கவே முடியாது. அவர் எந்த அளவுக்கு கோபமான கர்த்தரோ, அந்த அளவுக்கு அவர் அன்பானவர், அந்த அளவுக்கு அவர் இரக்க குணமுடையவர், அந்த அளவுக்கு அவர் தயாள குணமுடையவர். கர்த்தர் நம்மலாம் வந்து என்ன நல்லது செஞ்சோன்னு நம்மளே நம்ம யோசிச்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு, இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு நம்ம வந்து பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து என்ன பாக்கியம் செஞ்சோன்றதே நமக்கு தெரியாது. நம்மளோட கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர். எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் தலைகீழாக மாற்றி நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறவர் தான் அவரு. ஆனா, இந்த ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும்ல, அது வந்து நமக்கு கண்டிப்பா சிறையிருப்பின் காலத்துல தான் வரும். சிறையிருப்பின் காலம் வந்து நம்மளால எங்கேயுமே நீங்க ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். ஒரு இடத்துல நீங்க லாக் ஆயிட்டீங்க. வெளியில பூட்டு போட்டாங்கன்னா, உங்களால எங்கேயாவது முடியுமா? உங்களால எங்கேயுமே முடியாதுல்ல. அ ஒரு வேள யாராவது வந்து உங்கள அடிச்சு போட்டு போனா கூட, யாருக்கும் கேட்கறதுக்கு அங்க யாருமே இல்ல. ஆனா, அத யாரு கிட்ட நம்ம கொண்டு போகலாம் அப்டின்னா, கர்த்தர் கிட்ட கொண்டு போலாம். அப்படி அந்த மாரி கேட்கறதுக்கு யாரும் இல்லன்றதுனால தானே அந்த மாரியான கஷ்டங்கள நமக்கு குடுக்குறாங்க. ஆனா, கர்த்தர் அப்படி கிடையாது. நம்ம போய் சொல்லலாம். அப்பா என்ன வந்து அவமானப்படுத்துறாங்க. என் மேல பொய்யான ஒரு விஷயங்கள என் மேல போடுறாங்க. பொய்யான பழிய என் மேல போடுறாங்க. என்னோட கண்ணீர கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்ல. நான் எனக்கு யாருமே இல்லன்ற காரணத்தினால தான் இவங்க என்ன வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. வார்த்தைகளால கஷ்டப்படுத்துறாங்க. இருதயத்த இல்ல நம்ம வந்து ஃபிசிக்கலா நமக்கு ஏதாவது ஒரு வூண்ட் வந்தா கூட அது சரியாயிருங்க. ஆனா வார்த்தையில ஒரு 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 இருதயத்த நீங்க வந்து கஷ்டப்படுத்திட்டீங்கன்னா, அந்த காயத்த யாராலயும் ஆற்றவே முடியாது. எதுவுமே காலம் கூட அந்த காயத்த ஆற்றாது. ஆனா கர்த்தரால மட்டும் தான் அந்த அந்த காயங்கள இருதயத்தின் காயங்கள வந்து அவரால மாத்திரம் தான் ஆற்ற முடியும். இல்ல அதத்தான் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல ஒருவேளை அந்த மக்கள் பிசிக்கலாவும் ஏதாவது காயப்பட்டுருக்கலாம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்களுக்கு தான் சொல்றாரு. சிறையிருப்புல கேட்க யாருமே இல்லாம தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மக்கள். அவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. அவர் அவங்களோட தத்தளிப்ப பார்த்து, அவங்களோட கண்ணீர பார்த்து, அவங்களுக்கு யாருமே விசாரிக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு அவங்களோட ஏக்கத்த பார்த்து, இல்ல அவங்களோட வேதனைய பார்த்து, அவங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. உன் காயங்கள ஆற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தான் காயத்த ஆற்ற முடியாது. இருதயத்தின் காயத்தையும் அவர் தான் ஆற்ற முடியும். உண்மையான நிஜமான காயத்தையும் அவர் தான் ஆற்ற முடியும். இன்னைக்கு நீங்களும் கூட, இல்ல நம்மளும் கூட நெறைய காயத்துல இருக்கலாம். நெறைய பேர் நம்மள வந்து கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு சொல்லி, நெறைய விஷயங்கள வந்து நம்ம மேல பேசலாம். நம்மள பத்தி பேசலாம். தப்பா பேசலாம். கேவலப்படுத்தலாம். அவமானப்படுத்துவாங்க. கூட்டம் கூடி அவமானப்படுத்துவாங்க. தப்பா பேசுவாங்க. தப்பான பொண்ணு, தப்பான பையன் அப்படின்னு ஒரு டேக் குடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. எதனால தெரியுமா அவங்க அப்படி பண்றாங்க? நம்மள கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அதாவது இப்போ என்ன பண்றாங்கன்னா, என்ன கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அப்படின்ற தைரியத்துல தான் அவங்க அப்படி பண்றாங்க. அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் வந்து சொல்றாரு, "நான் உன் காயங்கள ஆற்றுவேன். உனக்கு ஆரோக்கியத்த நான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி தான் உங்களுக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலையோ, என்ன மாதிரியான காயத்துல நீங்க இருந்தாலும், உங்க காயத்துக்கு கர்த்தர் வந்து ஆரோக்கியம் வர பண்ணுவாரு. உங்க காயத்த கண்டிப்பா கர்த்தர் வந்து ஆற்றுவாரு. அத முடித்து கர்த்தர் சொல்லிட்டாருல்ல, நீங்க ஒருவேள நோயில கூட இருக்கலாம். அந்த நோய கர்த்தர் கண்டிப்பா குணப்படுத்தி உங்களுக்கு ஆரோக்கியத்த வர பண்ணுவாரு. கர்த்தர் சொல்லிட்டாருல்ல, அத அப்படியே விசுவாசிக்கணும். நீங்க வந்து கர்த்தர் அவரோட வார்த்தையில உண்மையுள்ளவர். அவருக்கு வந்து நீங்க கிளைம் பண்ணி அவருக்கு ஞாபகப்படுத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது. குடுத்துட்டாருன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் வேணும் கர்த்தரோட வார்த்தை மேல. அந்த விசுவாசத்தோட அந்த வார்த்தைய நீங்க பிடிச்சுக்கோங்க.
அத நீங்க சொல்லி சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்ல. "சொன்னீங்களேப்பா செய்யுங்க, சொன்னீங்களேப்பா செய்யுங்க. நீங்க சொன்னீங்கல்ல செய்யுங்க." இல்ல. அவர் தான் சொல்றாரு, அவரோட இருதயத்தின் நினைவ அவர் முடித்து தீர்மட்டும் அவர் வந்து அமர மாட்டாருன்னு அவர் தான் சொல்றாரு. அதனால அந்த வார்த்தை விசுவாசமா பிடிச்சுக்கோங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை நோயில இருக்கலாம். உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஆரோக்கியத்த பண்ணுவாரு. இல்ல உங்கள மனிதர்கள் பேசி பேசி உங்க இருதயத்த காயப்படுத்தியிருக்கலாம். கவலைப்படாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அவரு கண்டிப்பா உங்க காயத்த கர்த்தர் கண்டிப்பா ஆற்றுவாரு. உங்கள பழைய மாதிரி என்ன மாதிரியான சந்தோஷமான நிலைமையில நீங்க இருந்தீங்களோ, அந்த நிலைமையில கர்த்தர் உங்கள நிலைநிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் வந்து நம்ம எல்லாரு கூடயும் அ பேசின ஒரு விஷயம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். I will catch you later. Until then, it's bye from Diana. Bye.